அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து குடியாத்தம் தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். குடியாத்தம் நகர செயலாளர், குடியாத்தம் தொகுதி பொறுப்பாளர் பேர் இளங்கோ. குடியாத்தம்ல திமுகவின் முன்னாள் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர்னு சொல்லிட்டு குடியாத்தம் குமரன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப எல்லா கட்சிகளை பற்றியும் ஆபாசமாக பேசிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் இருக்குது. அப்படி ஆபாசமாக பேசிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துல எங்கள் தலைவரை பற்றி ரொம்ப அவதூறாக பேசிக்கிட்டு இருந்தாரு. நாங்கள் எவ்வளவோ கடந்து போனதுக்கு அப்புறமும் இப்போ 2 நாள் முன்னாடி வேலூர் மாவட்டத்துக்கு எங்கள் தலைவர் அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. அந்த வருகை தந்தபோது அங்கு வந்த தாய்மார்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த கூட்டத்துக்கு போற பெண்கள் எல்லாம் போறாங்கன்ற ஒரு தகாத வார்த்தையை பயன்படுத்தி அவர் பேசியிருக்காரு. அதுக்கான ஆதாரத்தை எல்லாம் காவல்துறை கிட்ட கொடுத்து அவர் மேல புகார் எடுக்க சொல்லியிருக்கோம். அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு வழக்கு தொடர்ந்து கைது செய்ய சொல்லியிருக்கோம். அதே சமயம் எந்த ஒரு பதவியிலுமே இல்லாத அவரு, எந்த ஒரு போஸ்டிங்ல இல்லாத அவரு, எந்த ஒரு அமைச்சரோ ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒருத்தர் மேல அவருக்கு வீட்டுக்கு பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு 2 பேர் போட்டு வச்சிருக்காங்க. இந்த திராவிட மாடல் அரசு நாட்டுல பெண்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளுக்கு எங்களுடைய காவல்துறையை பயன்படுத்தாம இது போல ஆபாச பேச்சாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதை நாங்க தமிழக வெற்றிகளின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறை கண்டிப்பா அவர் மேல வழக்கு போடுறோன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருக்க நம்பிக்கை கேட்டு நாங்க இன்னைக்கு புகார் மனு கொடுத்துட்டு கிளம்புறோம். அவர்கள் அந்த வழக்கு தொடரவில்லை என்றால் எங்கள் தலைமை கழகத்தின் உத்தரவின் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறோம்.